கடலை குழம்பு பார்க்கலாமா? கடலைய ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு மசாலாவ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி, சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி, மஞ்சள். கறி மசாலா, சிக்கன் மசாலா தாங்க இதுக்கு வேணும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். இத அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, இப்போ ஊற வச்ச கடலைய போட்டுக்கோங்க. இதோட நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அரைச்சு வச்ச மசாலாவ ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நெறைய தண்ணி ஊத்தாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதாங்க. 5 இல்லன்னா 6 விசில் விடுங்க போதும். நம்மளுக்கு வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதம் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நான் இட்லி தான் வச்சு சாப்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாதம்ன்றதுனால நான் அத விரும்பல. இது வந்து இந்த மாரி தான் அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.